ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோடய இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி என்னன்னா ஒரு குழந்தைங்கள பற்றின ஒரு முக்கியமான வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. அதனால் நல்லா கவனித்து தாய்மார்கள் என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது குழந்தைங்களுக்கு 1.5 வயசுலேருந்து 2 வயசுள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீனி வகைகள் என்னென்னங்கிறது முதல்ல தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம்தான் குழந்தைங்களுக்கு நாம் தீனி வகைகள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? நாம் குழந்தைக்கு தீனி கொடுக்குறப்ப அது சரியான முறையில் நல்லா கடித்து மென்று சாப்பிட்றாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் குழந்தைங்களுக்கு, அதாவது கடித்து சாப்பிடக்கூடிய கடுக்கு முடுக்குன்னு இருக்கக்கூடிய பொருளை நாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அதான் நம்ம குழந்தைக்கு பல்லு முளைச்சிருச்சு அதனால் கொடுத்தா அது மென்று சாப்பிட்ருன்னு அலட்சியமாக எந்த ஒரு பொருளையும் குழந்தைங்கக்கிட்ட சாப்பிட கொடுக்கக்கூடாது. அதாவது மெயினாக பருப்பு வகைகள், இந்த பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு தயவு செஞ்சு இந்த 1.5 வயசுலேருந்து 2 வயசுள்ள குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி குழந்தைங்கக்கிட்ட கிண்ணியில் போட்டு கொடுக்காதீங்க. எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, இதே ஒரு குழந்த சென்னையில் ஒரு 2 வயசுள்ள குழந்தைக்கு முந்திரி பருப்பு சாப்பிட சொல்லி அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குழந்த விளையாட்டுத்தனமாக எடுத்து வாயில் ஒரு 4-5 பருப்பு எடுத்து போட்டிருப்பாங்களாட்டுக்கு. போட்டதுக்கப்புறம் அந்த பருப்பு முன்னாடி இருக்கிறத மட்டும் மென்றுச்சு. அதுக்கு பாதி தொண்டைக்கு இந்த பக்கம் இருக்கிறத சரியான முறையில் மெல்ல முடியாமல் தொண்டைக்குள்ளே போய் நல்லா மாட்டிக்கிட்டு அது வெளியிலையும் வர முடியாமல் உள்ளே போக முடியாமல் அந்த குழந்த மூச்சு முட்டி, அதாவது காற்று வெளியில் இருக்க காற்றும் உள்ளே போக முடியாமல் உள்ளே இருக்க காற்றும் வெளியில் வர முடியாத அளவுக்கு அந்த குழந்தைக்கு மூச்சு முட்டல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலேயே அந்த குழந்த உயிர் பிரிஞ்சிருச்சு. இதுக்கு மெயின் காரணம் யார்? அந்த குழந்தை இல்லை, அந்த குழந்தைக்கு அந்த முந்திரி பருப்பை கொடுத்த நபர் தான். அந்த முந்திரி பருப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை அது சரியான முறையில் மென்று சாப்பிடுமா அப்படின்னு அதை யோசிக்காமல் அந்த குழந்தை கையில் கொடுத்து கடைசியில் அந்த குழந்தைய இழக்கிற நிலைமைக்கு பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு தாய்மார்கள் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தீனி வகைகளை மட்டும் தயவு செஞ்சு கொடுங்க. சரிங்களா? மெயினாக இந்த அதான் நான் சொன்ன மாதிரி இந்த பிஸ்தா, பாதாம் பருப்பு இந்த மாதிரி இருக்கிறது. அடுத்தது இந்த ஆப்பிள், அடுத்தது இந்த ஆரஞ்சு பழம், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லையா, குழந்தைக்கு நாம் கொடுக்கறனால குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று ஆப்பிள் பழத்தை ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க, ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி மாதுளம்பழம் இருந்துச்சுன்னா மாதுளம்பழமும் ஜூஸ் போட்டு கொடுத்தா குழந்தை அழகாக குடிப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிஸ்தா பருப்பு இருந்தால் அதுலேயும் ஜூஸ் போடலாம், முந்திரி பருப்பு இருந்தால் அதுலேயும் ஜூஸ் போடலாம், இந்த பாதாம் பருப்பு சொல்கிறாங்கள அதையும் ஜூஸ் போடலாம். ஜூஸ் போட்டு கொடுத்தா நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. முதல்ல இதை தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 1.25 வயசுலேருந்து 2 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டான பொருளாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்.
அதே மாதிரி மெயினாக இந்த குச்சி மிட்டாய், தயவு செஞ்சு இந்த குச்சி மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த குச்சி மிட்டாய் நிறையா என்ன பண்ணும், குழந்தைங்க வாயில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குச்சி மிட்டாய் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த குச்சியிலே அப்படியே பிடிச்சிருக்கும். கொஞ்சம் லூஸ் விட்டுருச்சுன்னா என்ன பண்ணும், குழந்தை யதார்த்தமாக இப்படி சப்பையில் என்ன பண்ணும், தொண்டைக்குள்ளே போய் மாட்டிக்கும். மாட்டிக்கிச்சுன்னா பாதிப்பு யாருக்கு வரும், நம்ம குழந்தைக்கு தான். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி பருப்பு வகைகளை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ரொம்ப திக்னஸாக கடித்து சாப்பிடக்கூடிய பொருளை வந்து முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கக்கிட்டேருந்து தவிர்த்துடுங்க, சரிங்களா? ஏன்னா அது குழந்தைக்கு வந்து தெரியாது, இப்படி சாப்பிட்டா இப்படி ஆகும், இந்த மாதிரிலாம் ஆகும்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்போ நாம் வீட்டில் இருக்க நாம் பெரியவங்க தான் அதை புரிஞ்சு குழந்தை சாப்பிட்ற மாதிரி நாம் ரெடி பண்ணி குழந்தை கையில் நாம் கொடுக்கணும், சரிங்களா? இதே அந்த பருப்பை வந்து கொடுக்குறப்ப அந்த குழந்தை சாப்பிட்றப்ப கூட இருந்திருந்தாங்கன்னா இப்போ அந்த குழந்தை வந்து இறந்துட்டு இருந்திருக்காது. குழந்தை கையில் அந்த பருப்பை கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. குழந்தை வேலையை பார்த்துருச்சு. கடைசியில் இழப்பு யாருக்கு, நம்மளுக்கு தான். இதை முதல்ல தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தைக்கு எந்தெந்த வயசில் குழந்தைங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். அது இல்லாத அதுக்கு ரொம்ப கடினமான ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடிய பொருளை வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. இதை நல்லா முதல்ல தாய்மார்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து அதை 2 வயசு வரைக்கும் ஆளாக்கி எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம். இந்த ஒரு பருப்புனால் நம்ம ஒரு குழந்தையோட லைஃபே போச்சு. குழந்தையும் போச்சு, நமக்குன்னு இருந்த நம்மளோட உறவே போயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு தாய்மார்கள் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கடினமான பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஜூஸு போட்டு கொடுங்க, சரிங்களா? ஒரு 4 வயசு 5 வயசு ஆயிடுச்சுன்னா நல்லா கடித்து மென்று சாப்பிடக்கூடிய வயசு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு வகைகளை வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி கடலை மிட்டாய் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. இந்த கொட்டை உள்ள பழங்களெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ரொம்ப குழந்தைங்கள கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? அந்த மாதிரி அதாவது எப்படின்னா, நான் வேலை பார்க்குற ஏரியாவில் லீவ் டைமாக போச்சு. அதனால் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் தகவலை கேட்டவுடனே எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்படியெல்லாம் நம்ம வேலை பார்க்குற ஏரியாவில் இப்படி ஒரு குழந்த இறந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. அதனால தான் இனி இருக்கக்கூடிய குழந்தைகளாவது நல்லா பாதுகாப்போட இருக்கணும்னு வந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன், சரிங்களா? அதுவும் அவங்க இங்கே இருந்திருந்தால் பரவாயில்ல, அவங்க இருக்கிறது சென்னையில் இருந்திருப்பாங்களாட்டுக்கு. அதனால் வந்து தகவல் எங்களால் கொடுக்க முடியல. எங்கள் கூட காண்டாக்டில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த தகவலை வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்லியிருப்போம். குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். அவங்க இருந்தது வெளியில் சென்னையில் இருந்திருக்காங்க. அதனால் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. அதனால் தாய்மார்களே, உங்கள்கிட்ட நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையோட உயிரும் கோடியாக கொடுத்தாலும் ஒரு குழந்தையோட உயிரை நம்மளால் வாங்க முடியாது. அதனால் அந்த குழந்தைய வந்து தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க. எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரியலையா, நான் குழந்தைகள் சம்மந்தமான வீடியோ தான் நான் அடிக்கடி போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை வந்து கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஒரு குழந்தைய வளர்க்குறது எப்படி, ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்தந்த நல்ல நல்ல விஷயங்களை தான் நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டிலலாம் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி என்னோடய வீடியோவெலாம் பார்த்து கண்டினியூ பண்ணி என்னோடய வீடியோலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடணுன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியாது. அப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விஷயத்தை வந்து அப்படியே ஷேர் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நான் வந்து எப்படி ஓப்பனாக சொல்கிறதுனா வந்து டெவலப் ஆகிறதுக்காக வந்து நான் வந்து இது வீடியோ போட கிடையாது. ஒரு குழந்தையோட உயிர் வந்து காப்பாற்றப்படணுங்கிற அந்த ஆசையில் தான் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்கன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அதனால் நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நான் பேசின இந்த விஷயத்தில் வந்துட்டு தவறானது எதுவும் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. எல்லா குழந்தைகளோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை இறந்தது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ போட்டு இனி உள்ள குழந்தைகளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடணுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.